ஸ்டேன் சாமி அவர்களுடைய நினைவாக இங்கே நடைபெறக்கூடிய ஜனநாயக எழுச்சி மாநாட்டுக்கு வருகை தந்து சிறப்பான ஒரு உரையினை ஆற்றி சென்றிருக்கக்கூடிய, எந்த நாட்டுக்கு சென்றாலும் தமிழகத்தினுடைய பெருமையை நிலைநிறுத்தியிருக்கக்கூடிய, ஸ்பெயினுக்கு சென்றாலும் உங்கள் நாட்டினுடைய மதம் என்ன என்று கேட்டால் யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமை என்று முழங்கிய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர், நாடாளுமன்ற குழு தலைவர் அருமை சகோதரி கனிமொழி எம்பி அவர்களே, நிறைவுரை ஆற்றுவதற்காக வேண்டி இங்கே வருகை வந்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சிகளினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அருமை அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களே, சிறப்பாக துவக்கவுரையாற்றிய மேதகு முனைவர் ஜீவானந்தன் அமலநாதன் அவர்களே, வரவேற்புரையாற்றிய அருள்பணி சந்தானம் அவர்களே, சிறப்பாக நெறி ஆளுகை செய்து வரக்கூடிய வழக்கறிஞர் சிஜே ராஜன் அவர்களே, மாநாட்டை துவங்கி வைத்து பெருமை சேர்த்திருக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறையினுடைய அமைச்சர், அன்புக்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, ஆயர் பெருமக்களே, முன்னிலை வைக்கக்கூடிய பெருமக்களே, விரகானூர் கிராமத்தினுடைய மணியக்காரர்களே, சிறப்புரை ஆற்றியிருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் அருமை மாமா இரா முத்தரசன் அவர்களே, உரையாற்றி சென்றிருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் அவர்களே, காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய முன்னிலை தலைவர்களில் உருவாக இருக்கக்கூடிய அருமை அண்ணன் வேலுச்சாமி அவர்களே, சிறப்பாக உரையாற்றியிருக்கக்கூடிய வழக்கறிஞர் ஹென்றி ஸ்டீபன் அவர்களே, அருமை அண்ணன் குளத்தூர் மணி அவர்களே, மற்றும் உரையாற்ற இருக்கக்கூடிய திருவடிக்குடி சுவாமி அவர்களே, மற்றுமுள்ள பெருமக்களே, அருமை சகோதரர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகளே, நாட்டை காப்போம் கூட்டமைப்பினுடைய நிர்வாக பெருமக்களே, இங்கே உரையாற்றியவர்கள் எல்லாம் மறைந்தும் நம் நினைவில் இருக்கக்கூடிய மாமனிதர் ஸ்டேன் சாமி அவர்களுடைய தியாகத்தை பற்றியும், இந்த சிறிய கிராமத்திலே பிறந்தாலும் வெகு தூரம் பயணம் செய்து மலைவாழ் மக்களுக்காக வேண்டி, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து பல்வேறு உரிமைகளை எல்லாம் மீட்டுக் கொடுத்ததை பெருமையாக எடுத்து சொன்னார்கள். அவருடைய வாழ்க்கையை சுருக்கத்திலே படிக்கும் பொழுது எவ்வளவு பெரிய அறிஞராக இருந்து சட்டத்தை பழங்குடி மக்களிடத்திலே எடுத்து சொல்வதற்காக வேண்டி அவர்கள் முயற்சி செய்தார்கள் என்று அறியும் பொழுது, இப்பேற்பட்ட காலத்திலே இது போன்ற ஒரு மாமனிதரை தமிழகம் பெற்றிருக்கின்றது, இந்த சிறிய கிராமம் பெற்றிருக்கின்றது என்பதை அறியும் பொழுது நமக்கெல்லாம் மெத்த மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அவர் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட பொழுது தமிழக சட்டமன்றத்திலே நம்மளுடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய கதாநாயகனாக முதலமைச்சராக இருக்கக்கூடிய தளபதியார் அவர்கள் சட்டமன்றத்திலே அவர்கள் குரல் எழுப்பினார்கள். அன்றைய அதிமுக ஆட்சியிலே அதை பற்றிய ஒரு செய்தியை கூட அவர்கள் பகிரவில்லை. அவரோடு இணைந்து காங்கிரஸ் இயக்கத்தை சேர்ந்தவர்களும் நாங்களும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அந்த பிரச்சனைகளை அங்கே எழுப்பினோம். அவர்கள் எதையுமே கண்டுகொள்ளவில்லை. அவர் மரணமடைந்த பிறகும் முதலமைச்சராக பொறுப்பேற்ற காலத்திலே லயோலா கல்விக்கு சென்று அவருக்கு நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் அஞ்சலி செலுத்தி சிறுபான்மை சமுதாயத்தினுடைய உரிமைக்காக வேண்டி, சிறுபான்மை சமுதாயம் பாதிக்கும் பொழுது எந்த நிலையிலும் உங்களுக்கு உற்ற துணையாக இருப்பேன் என்பதை அன்றும் சரி இன்னும் சரி என்றும் வலியுறுத்தக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராக நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பேற்பட்ட ஒரு மாநாடை சிறப்பாக நீங்கள் நடத்துவதன் மூலமாக
மறைந்தும் நம் நினைவில் இருக்கக்கூடிய மாமனிதர் ஸ்டேன்சாமி அவர்களுக்கு ஏற்பட்ட நிலை யாருக்கும் ஏற்படக்கூடாது. கிறிஸ்தவ திருச்சபைகளை பணியாற்றக்கூடிய பேராயர்கள் எல்லாம் இங்கே திரளாக வந்திருக்கின்றார்கள். சகோதரிகள் எல்லாம் இங்கே வந்திருக்கின்றார்கள். அவர் ஒருவருக்கு தானே நடந்துவிட்டது, நமக்கு என்ன என்று இருந்துவிட்டால் அவருக்கு ஏற்பட்ட நிலை நமக்கும் கூட ஏற்படும். அதையெல்லாம் கண்டிக்கக்கூடிய வகையிலே திருப்பணி செய்யக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு உற்சாகம் அளிக்கக்கூடிய வகையிலே நாம் இந்த நாட்டினுடைய மண்ணின் மைந்தர்கள், நாம் வந்தேரிகள் அல்ல, இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக வேண்டி, விடுதலைக்காக வேண்டி எல்லா நிலைகளிலும் பணியாற்றியவர்கள் சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் என்பதை இது போன்ற மாநாடுகளின் மூலமாக நாட்டை ஆளக்கூடிய பாசிச சக்திகளுக்கு எச்சரிக்கை விடுப்பதுதான் இந்த மாநாட்டினுடைய முக்கியமாக நோக்கமாக இருக்க முடியும். அந்த அடிப்படையில் தான் இங்கே பேசியவர்கள் எல்லாம் நம் நாட்டை சூழ்ந்திருக்கக்கூடிய பிரச்சனை, வடநாட்டில் இருந்த அந்த பாசிச மதவாத சக்திகள் மெல்ல மெல்ல தமிழகத்திலே இன்று பூந்து அடுத்த ஆட்சியிலே நாங்களும் பங்கு வகிப்போம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் வளர்ந்திருக்கின்றார்கள். அதையெல்லாம் முறியடிக்கக்கூடிய வகையில் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான அனைத்து கூட்டணி கட்சிகளும் தொடர்ந்து போராடி வருகின்றோம். அண்மையிலே கூட நம்மளுடைய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வக்ஃபு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி திருச்சியே குலுங்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மாநாட்டை நடத்தினார். அம்பேத்கர் அவர்களுடைய தோட்டத்திலே அம்பேத்கருடைய மறு உருவமாக அந்த நீல உடையை அணிந்து அந்த சட்டத்தை நாங்கள் பாதுகாப்போம், நீங்கள் என்ன நிலையில் இருந்தாலும் அதை துடைத்தெறியும் என்ற ஒரு எச்சரிக்கையை செய்தார். அதே போன்றுதான் இடதுசாரி கட்சிகளும் காங்கிரஸ் பேர் இயக்கமும் நமக்கு தலைமை தாங்கி இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட மாடல் ஆட்சி, அனைவருக்குமான ஆட்சி என்பதை தொடர்ந்து சொல்லக்கூடிய வகையிலே ஒவ்வொரு நடவடிக்கைகளிலும் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் கூட்டணி கட்சி தலைவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக நம் சமூகங்களை பாதுகாக்கக்கூடிய பணிகளிலே, சமூகங்களுடைய உரிமைகளை நிலைநிறுத்தக்கூடிய வகையிலே தொடர்ந்து பணியாற்றி வருகின்றார்கள். இந்த மாநாட்டிலே பல்வேறு அற்புதமான தீர்மானங்களை நிறைவேற்றிருக்கின்றார்கள். நினைவு மண்டபம் ஸ்டேன்சாமிக்கு அமைக்க வேண்டும் என்பது ஒரு அற்புதமான பணியாகும். திராவிட மாடல் திமுக ஆட்சியிலே பல்வேறு தலைவர்களுக்கு நினைவு மண்டபம் அமைக்கப்பட்டிருக்கின்றன. தலைவர்களுடைய நினைவாக பல்வேறு அறிவிப்புகளை செய்திருக்கின்றார்கள். நூலகங்கள் காமராஜர் அவருடைய பெயரிலே திருச்சியிலும், கண்ணியத்துக்குரிய காகிதம் இல்லத்தவர்களுடைய பெயரிலே திருநெல்வேலியிலும் அமைக்கப்படும் என்று அறிவிப்பு செய்திருக்கின்றார்கள். அதை போன்ற ஒரு நினைவு மண்டபத்தை ஸ்டேன்சாமி ஐயா அவர்களுக்கு தமிழக அரசு அமைத்துக் கொடுக்கும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கின்றது. அதே போலவே NIA சட்டம், நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, தேசிய புலனாய்வு முகமை பற்றியும் தீர்மானம் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த சட்டத்தின் மூலமாக பல பேர் போராடக்கூடியவர்கள் எல்லாம் குற்றம் சாட்டப்பட்டு விசாரணையே இல்லாமல் சிறைச்சாலையிலே தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். இந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்பதும் ஒரு சிறப்பான தீர்மானமாகும். தீர்மானங்களில் எல்லாம் சிறப்பான தீர்மானம் 6வது தீர்மானம் தான். மத அடிப்படைவாத கும்பல் வேண்டுமென்றே மத துவேஷங்களிலும், குறிப்பாக சிறுபான்மையினர், தலித்துகள், பழங்குடியினர்கள், பெண்களுக்கு எதிராக பல்வேறு வெறுப்பு அரசியலை காட்டி வருகின்றார்கள். எனவே இதற்கு எதிராக ஒரு தனி சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பது காலத்திற்கு பொருத்தமான ஒரு தீர்மானம். இதை நம்மளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கனிமொழி அக்கா அவர்கள் கூறிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். கண்டிப்பாக அருமை அண்ணன் திருமாவளவன் அவர்கள் எல்லா நிலைகளிலும் நமக்காக குரல் கொடுக்கக்கூடியவர். இதற்காகவும் கண்டிப்பாக பாராளுமன்றத்தில் குரல் எழுப்புவார் என்ற நம்பிக்கை இருக்கின்றது என்பதையும் இங்கே தெரிவித்துக் கொண்டு ஒன்றுபட்டு செயல்படுவோம். சிறுபான்மை சமுதாயம் நம்மளுடைய வாக்குகளை யார் என்ன ஆசை வார்த்தைகள் கூறி துண்டாட நினைத்தாலும் அதற்கெல்லாம் இடமளிக்காமல்
நம்மளுடைய மதசார்பற்ற அணிகள் ஒன்றிணைந்த வகையிலே 2026 தேர்தலிலும் நம்மளுடைய வாக்குகள், சிறுபான்மை சமுதாயத்தினுடைய வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் திமுக கூட்டணிக்கு வழங்க வேண்டும் என்ற உறுதிமொழியை ஏற்கப்போம் என்பதை இங்கே தெரிவித்துக் கொண்டு, இந்த அளவிலே எங்களையும் பேச அழைத்தமைக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பாக நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு, மறைந்தும் நம் நினைவில் இருக்கக்கூடிய மாமனிதர் ஸ்டேன் சாமி அவர்களுடைய புகழ் ஓங்குக என்று சொல்லி கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம், சலாம்.